வருகின்ற 26ஆம் தேதி உங்களுடைய நாகூர் மக்களுடைய ஜனநாயக கனவை நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றுவீர்கள். வியாழக்கிழமை 23ஆம் தேதி காலையிலே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாம் வாக்குச்சாவடிக்கு சென்று அங்கே ஓட்டுச்சிலே 1, 2, 3வது நம்பரிலே இருக்கக்கூடிய உதய சூரியன் சின்னத்திலே எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ். இதற்கான காரணம் என்ன? நாங்கள் ஏன் இப்படி உங்களிடத்திலே அன்பான ஒரு கோரிக்கையை இங்கே வைக்கிறோம் என்று சொன்னால், சகோதரர்களே, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சிந்திக்கணும். இன்றைக்கும் பாருங்க, இந்த நாகூருக்கும் ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்கும் தொடர்பு இல்லாதவங்க யாருமே சொல்ல முடியாது. என்னுடைய மூதாதையர்கள் எல்லாம், உங்களுடைய தாதாதாரி எல்லாம் சிறு பிள்ளைகள் இங்க எழுச்சுவாங்க, அழைச்சிட்டு வருவாங்க. வந்தவங்க நல்லா பார்த்துட்டு கலைஞர்கள் இங்கே வாங்கிய பொம்மைகள், இங்கே விளையாட்டுகள் இதெல்லாம் இவருடைய ஞாபகங்களிலே அப்படி பதிந்து போன ஒரு விஷயம். நாகூர் என்பது அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடமாக இன்றைக்கு தமிழகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இஸ்லாமிய வாக்காளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்று சொன்னால் அது நாகூராக இருக்கிறது. எனவே நாம் இப்போது வாழ்ந்து வருகின்ற இந்த இந்தியாவிலே அத்தனை மாநிலங்களிலும் இஸ்லாமியர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது நீங்க ஒரு விஷயம் பார்க்கணும். அதே நேரத்திலே நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது போனால், இந்த நாகூரை பொறுத்த வரைக்கும் அண்டை மாநிலங்களிலும் இங்கே வரக்கூடியவர்கள் யாத்திரிகர்கள் அதிகமான ஒரு ஊர் என்று சொன்னால் இந்த நாகூராக இருக்கு. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இருந்து இங்கே யாத்திரைக்காக இங்கே வருகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய நம் வாழ்வு என்பது மாநிலங்களுடைய சகோதரர்களை நான் நிறைய பேர் சந்திச்சிருக்கிறேன். அவர்களுடைய வாழ்வெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய இன்னல்களுக்குரிய ஒரு வாழ்வாக இருக்கிறது. மிகப்பெரிய வருத்தங்களையும் சங்கடங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்திலே இன்றைக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வட மாநிலங்களிலே அந்த அரசு பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பல போராட்டங்களை முன்னின்று நாம் நடத்தியிருக்கிறோம். குறிப்பாக நாகூரிலே நானே பார்த்தீங்கன்னா போராட்டத்திற்கு தொடர்ச்சியாக நாகூர், நாகப்பட்டினம், சீர்காழி, காரைக்கால் என்று இந்த கடலோர பகுதிகள் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? இஸ்லாமியர் என்பவர் இந்த நாட்டிலே உரிமை பெற்றவர் கிடையாது. ஒரு இஸ்லாமியர் என்பவர் அவருடைய முகமுடி என்பது இங்க நான் போன வாரம் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கும் சொன்னாங்க. அப்ப வாழ்ந்தவங்க எல்லாம் கடல் வழியாக வணிகம் செய்யும் பொழுது நிறைய பொருட்களை வேறு வேறு தேசங்களில் இருந்து இங்கிருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு இன்றைக்கு நம் மீது ஒரு அருவருப்பான குற்றச்சாட்டுகளை எல்லாம் சுமத்துகிறார். ஆனால் இந்த இஸ்லாமிய மக்கள், குறிப்பாக நாகூர், நாகப்பட்டினம் இந்த துறைமுகம் சார்ந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டினுடைய வருமானத்திற்கு மிகப்பெரிய அடிப்படையாக இருக்கிறவர் யார் என்று சொன்னால் இந்த கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மீனவ சமூகத்தினர் என்று சொன்னால் அது இருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, இஸ்லாமியர்கள் என்றால் தீவிரவாதிகள், இஸ்லாமியர்கள் என்றால் பயங்கரவாதிகள், இஸ்லாமியர்கள் என்றால் குண்டு வைப்பவர்கள். இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்கு சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் பாகிஸ்தான் ஆதரவாளர்கள். நாங்கள் இந்தியாவிலே இஸ்லாமியர்களுடைய அந்த பிஜேபியினுடைய சந்தி ஆட்சி இந்த தமிழகத்திற்கு வந்தால் அவங்க என்ன செய்வாங்களா? சொல்லக்கூடியவங்க சொல்றாங்க, நாங்கள் தமிழ்நாட்டை குஜராத்தாக மாற்றுவோம் என்று பிஜேபியினுடைய வேட்பாளர். மக்களுக்கு நல்லது செய்வோம், மக்களுக்கு அந்த திட்டத்தை கொண்டு வருவோம், இந்த திட்டத்தை கொண்டு வருவோம், எனவே எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வாக்கு கேட்டு நீங்க பாத்துருக்கீங்க, நாங்க பாத்துருக்கோம். யாராவது தமிழ்நாட்டை குஜராத்தாக மாற்றுவோம், சிறுபான்மையினருக்கான கொலைத்தனமாக குஜராத் எப்படி 2002 மாற்றப்பட்டதோ அது போன்ற ஒரு நிகழ்வை மக்கள் தமிழகத்திலே உருவாக்குவோம் ஒரு வேட்பாளர் சொல்லுவாங்களாம். அதாவது பரவாயில்ல, இன்னொரு
பல முறையில் இந்த தேர்தலுடைய நிலை வருகிறது. அதனை சொல்லுகிறார்கள். யார் யார் என்று சொன்னால் இவர்கள் குஜராத்தாரை மாற்றுவோம் சொன்னாங்க. இன்னொருத்தர் சொல்றோம், நாங்க தமிழகத்தை பாகிஸ்தானாக மாற்றுவோம். படம் இருக்கலாம். நீங்க கதாநாயகனாக ஆகுவதற்காக என்னுடைய இஸ்லாமிய சமூகம் என்றைக்குமே தீவிரவாதி என்ற நிலையிலே இருக்க வேண்டுமா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு 2 விதமான செலவழிகள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு இருக்குது, அந்த சினிமா துறையிலே ஹராமாக சம்பாதிச்ச காசு, அது ஒரு பக்கம். இப்ப ஹராமான லாட்டரியில வந்த காசு, இந்த 2 காசையும் எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு தெரியாம ஒரு கூட்டம் சொல்லுது. ஒரு படத்தை எடுத்து ஜனநாயகன் ஒரு படத்தை எடுக்கிறான், கடைசி படம் சொல்றான். அந்த கடைசி படத்துல அந்த படம் ஓடணும்னு அவன் வச்ச காட்சிகள் என்ன தெரியுமா? இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் மதுரையில குண்டு வைக்க போறாங்க. இன்னைக்கு சொல்றோம் பாருங்க, என்னுடைய மூதாதையர் விட்டு சென்ற வக்ஃபு சொத்து, இந்த சொத்து சம்பந்தமாக இன்னைக்கு எவ்வளவு குடித்தரங்கள் அதனுடைய வருவாய் ஈட்டக்கூடியவர்களாக அந்த வக்ஃபு சொத்து மூலமாக அவர்களுடைய அன்றாட வாழ்வியல் ஆதாரங்களாக இன்றைக்கு எங்கள் முன்னோர்கள் விட்டு சென்ற இந்த தர்கா சொத்துக்கள் இருக்கிறது. ஆனா அவன் சொல்றான், நாகூர்ல சாதனையா தர்கா இருக்கு, இதே போல மதுரையில சிக்கந்தூரியா தர்கா இருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எந்த ஆட்சி? பிஜேபி சொல்றீங்க இல்ல, இப்ப இருக்கக்கூடிய ஏடிஎம்கே தங்களுடைய ஒட்டுமொத்தமான அந்த கட்சியினுடைய அடையாளத்தை பிஜேபிக்கு விட்டுவிட்ட அந்த அடிமை அதிமுக ஆட்சி இங்கே வந்தால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சிக்கந்தர் தர்காவை இடிப்போம். இஸ்லாமிய பெருமக்கள் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு சொல்லுவார்கள், இது எப்படி ஒரு வரலாற்று தளமாக ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். நாங்கள் என்ன ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். அதே போல அங்க இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய ஒரு தர்கா உங்களுக்கு தெரியும். அஜ்மீர் சொல்றாங்க, அஜ்மீருக்கு கீழே என்ன இருக்கு? சிவன் கோயில் இருக்குது என்று 4000 மிக முக்கியமான பள்ளி வாசல்களை சாட் போட்டு வச்சிருக்கோம். நான் எப்ப வருவேனோ ஏடிஎம்கே முகத்தோட தாமரையை கொண்டு வருவேன். அது சாதாரண தாமரையா சகோதரிகளே, கீழே 2 இடத்தைகளை வந்திருக்கு. இப்ப அதுக்கு மேல பூத்திருக்கக்கூடிய ஒரு தாமரை செந்தாமரையால, அது செல்குருதி தாமரை. செல்குருதியால் இஸ்லாமியர்களுடைய ரத்தம் தோய்க்கப்பட்ட அந்த தாமரையை, ஒரு குளத்துல தாமரை வந்தாலே குளத்தை கெடுக்கிற தாமரை, நீங்க பாக்குறீங்களா இல்ல? குளத்தை கெடுக்கும் தாமரை தமிழ்நாட்டிலேயே குடியை கெடுப்பதற்காக 3 விதமா வர்றாங்க. புரிய வைக்கிறது திரும்ப. இன்னைக்கு சில பேர் இருக்காங்க, சில சகோதரர்கள், ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம், ஒரு வாய்ப்பு கொடுப்போம், 2 வாரத்தை பயன்படுத்தாங்க. என்ன சொல்றோம்? ஒரு மாற்றத்தை ஒரு கொண்டு வருவோமே அப்படின்னு சில பேர் என்ன செய்யறாங்க? இனத்தை கவர்ச்சியாக பேசிக் கொண்டு வருகிறார்கள். இனம் என்று சொல்லுகிறார்கள். அரசியலிலே தங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதால் 15 வருடமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கத்திக் கொண்டிருக்கிறார். இன்னொரு சாரர் சிஎம் கனவை நைட்ல கண்டுட்டாரு. ஒரு சினிமா ஹீரோ சிஎம் ஆகிற கனவை கண்டா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலிலே இது போன்ற சினிமா கவர்ச்சியை வைத்துக் கொண்டு யாரெல்லாம் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுடைய கனவுக்கு செருப்படி அளிக்கும் விதமாக இந்த தேர்தலுடைய முடிவுகள் இருக்க வேண்டும். சொல்லுங்கள், 3 விதமா வருவாங்க. ஒன்று என்னது? அடிமை அதிமுகவுடைய அந்த பக்கம் வராங்க. இன்னொரு என்டிகே நாம் தமிழர் கட்சி, இவங்க மட்டும்தான் பிளவுவாதம், இருநிலைவாதம், அப்படி ஒரு அவசியம். அடுத்து என்னது? இந்த விஜய். நீங்க எல்லாரும் எப்படிங்கிறத அவங்களே சொல்லிடுறாங்க, கேட்டுக்கோங்க. இன்றைக்கு இந்த விஜய் பேசுகிறார், பாசிசம் பாயாசம் என்று பேசுகிறார். போன வாரம் மத்திய அமைச்சர், இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுடைய மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே என்றவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அந்த ராம்தாஸ் அத்வாலே சொல்லுகிறார், எலெக்ஷன் முடியட்டும், விஜய் கூட நாங்க பேசி கூட்டணி போட்டுக்குவோம். இங்க சொல்லுகிறார், பல சட்டங்கள், கருப்பு சட்டங்கள் இன்று வரை நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் தெரியாது. இன்றைக்கு ஒரு வெற்றியை இந்த நாடே கொண்டாடி கொண்டிருக்கிறது. என்ன வெற்றி? தொகுதி மறு வரையறை என்று மாநிலங்களுடைய சுயாட்சியை தடுத்து மத்தியிலே ஒன்றியத்திலே அடிமைகளாக இந்த தென்னாடுகளை ஆக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்ச்சி உருவாக்கப்பட்டது. எங்களுடைய
சொன்னார்கள், அது தோற்கடிக்கப்பட்டது. நிச்சயமாக இதே போல சொல்வார்கள். இதோ பிஜேபிக்கும் அந்த பிஜேபியினுடைய சங்கி பாடத்தாக இருக்கக்கூடிய விஜய், அதே போல எடப்பாடி பழனிசாமி போன்ற எல்லாத்துக்கும் முதல் தோல்வி இனி இன்ஷா அல்லாஹ் முற்றிலும் தோல்வியாகவே அது அமையும். எடப்பாடி பழனிசாமி நீங்க எப்படி சொல்லிட்டீங்க? அவர் எடப்பாடியா இல்ல சொல்றாங்க, ஆட்சினா எடப்பாடியார் தான் இல்லைங்க. இதே சொல்லுங்க மீனவ மக்களே இன்னைக்கு சொல்றாங்க, மீனவ சமுதாயத்திலிருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் என்ற ஒரு அந்த தூத்துக்குடியில ஏற்படுத்தப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய மீனவ வாழ்வு, அவருடைய வாழ்வாதாரம், அவருடைய எதிர்கால சந்ததிகளை ஊடமாக கூடாக உணவாக ஆக்கிவிடும் அந்த சந்ததியை அழித்துவிடும் என்ற ஒரு சூழ்நிலை வந்தபோது அந்த மக்கள் பலதரப்பட்ட போராட்டங்களை மத்திய அரசுக்கு எதிராக ஒன்றிய அரசுக்கு எதிராக நடத்துறாங்க. இந்த போராட்டம் 3 நாள் போராட்டமாக அப்பொழுது சொந்த நாட்டு மக்கள் இந்திய குடிமகனை தமிழக குடிமகனை கிட்டத்தட்ட 13 பேரை சுட்டுக் கொண்டவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி ஏன் சொல்றா, எந்த வரலாற்று தன் தமிழ் சொந்த குடிமகனை நீங்க ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து ஜனநாயக ரீதியாக போராடிய ஒருவரை சுடுங்க அப்படின்னு யாராவது ஆர்டர் கொடுத்தாங்களா? அன்றைக்கும் சொன்னார்கள், தனி ஆணையம் அமைக்கப்பட்டது, அருணா ஜெகதீசன் ஆணையம் என்று தமிழக முதல்வரால் அறிவிக்கப்பட்டு அந்த ஆணையம் பலதரப்பட்ட ஆய்வுரை நடத்தியது. அப்படி கூட அந்த ஆணையம் சொன்னது, ஒரு சிஎம் மக்களுடைய நலனை பற்றி அறியாமல் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இது போன்று ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தாங்க. ஆனால் இந்த போராட்டத்திலே பல நெருக்கடிகளை சந்தித்த அந்த மக்களுடைய அந்த உயிர் போகக்கூடிய கடிதங்களிலே ஒரு இயக்கத்தினர் உள்ளே வந்தாங்கப்பா, ஒரு இயக்கத்தினர் உள்ளே வந்தாங்க. அவங்க யாரையும் பார்க்கல, இந்த உயிர் இந்த மண்ணத்தான உயிர் என்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்று அந்த கழகத்தினுடைய சமூக தொண்டாளர்கள் அவர்கள் ஆட்சியை பாதிக்கப்பட்டவர்களின் தன்னுடைய ஆம்புலன்ஸ்களை ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். எனவே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் போன்ற சேவை அமைப்புகள் இந்த தமிழ்நாட்டிற்கு தேவை என்று ஆணையம் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சமூக தொண்டர்களை அரசியல் ஒழுக்கம் இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு 30 வருடங்களாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமை எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜமால் அவர்களுக்கார். எத்தனை விஷயங்கள் இதே நாகூர் நாகப்பட்டினம் சுனாமியால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது பலதரப்பட்ட உதவிகளை அவர்கள் செய்து ஒரு மிகப்பெரிய குழுவாக எல்லாரும் கடற்கரையில் இருந்து ஓடி வந்த பொழுது கடற்கரை நோக்கி ஒரு கூட்டம் ஓடியது. எல்லாரும் பயந்து விரட்டோடி அடுத்த ஆண்டுகளில் வந்துருமோ முதல் தேவைக்கு பாதிக்கப்பட்ட கடலோரங்களிலே இந்த நாகப்பட்டினம் நாகூர் கடற்கரையில பெருவாரியான அங்கதான் வருவாங்க. அப்ப இருக்கக்கூடிய வந்தோம். அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திலே சகோதரர்கள் இரண்டு டெட்பாடிகளை தங்களுடைய உயிர்களை அனுப்பிக் கொண்டு அப்படிப்பட்ட அமைப்பை உருவாக்கி விட்டு இன்றைய வேட்பாளராக திருத்தப்பட்டிருக்கிறார் எங்களுடைய பேராசிரியர்களும். ஆனால் இப்படிப்பட்ட தலைவர் எங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கல்லூரியில முதல்ல விக்கிரவாண்டியில முதல்ல நாடு போடுறார் விஜய். ஏன்னா அவர் ஒரு விபத்துனா டிவியில பண்ணி அப்படியே தடுத்து நிறுத்திடுவாரு. விக்கிரவாண்டியில 5 பேர் இறந்து போனார்கள். கல்லூரியில கூட்ட நெரிசலிலே 47 உயிர் அநியாயமாக பறிக்கப்பட்டது. எங்கே போனாலும் விஜய். நான் கேட்கிறேன், என்ன செயல்பாட்டு இருக்கிறார் இந்த தமிழக மண்ணுக்கு? இதே போல சினிமா போட்டி இன்றைக்கு இளைஞர்களை வலுவாக செய்திருக்கிறார். உங்களுக்கு கட்டுப்பாடுகிற காப்பு நாடுகளை உருவாக்கிய இல்லை. தான் சிங்கமாவதுங்கிற ஒரு கனவை வைத்துக் கொண்டு அந்த கனவுக்காக பல தொண்டர்களுடைய உயிரை காணப்படுத்தவர் இந்த விஜய். இதெல்லாம் நம்ம சொல்றோம், மரண வண்டி வருகிறது. உங்களுக்கு நாவல் உங்களுக்கு உயிர் எடுக்க வர அப்படின்னு சொன்னால பொருத்தணும். இப்போது கடைசியா நடந்தது இந்த பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய வேலை போகுது. பக்கத்துல அத்தனை சகோதரிகள் அடிபட்டு பக்கத்துல விழுகலாம். நம்ம எல்லாம் சகோதரிகள் இன்னொரு குச்சியெல்லாம் போயிட்டு இருக்கோம். அப்படியே நிறுத்திடுவோம். இப்பதான் வீட்டுக்கு போராடுறோம். அன்னைக்கு என்னாச்சு பெண்களுக்கு ஏதாச்சும் போய் பார்ப்போம். பக்கத்திலே சொந்த காலையில இருந்து அந்த மூச்சியை பார்க்கணும் நிற்கிறான்.
என்றாங்க. விஜய் சின்னம் புரிதலுடைய சின்னம். கேட்டேன் அப்பா இங்க பாத்தீங்கன்னா நல்ல டீ தான் வைக்கும் ஆகுல குடிச்சேன் எங்க ஆளுங்க குடிச்சாங்க. கடை என்னது ஒரு தீர சொல்லுங்க கடை ஏதோ ஒன்றும் என்னல்ல மனம் இல்ல இடம் இல்ல சுத்தரிக்கக்கூடிய சுடுகாடு போன்ற அந்த டிவிக்கு இங்க வராது. வருமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க டிவிக்கே வராது. அப்ப இந்த ஒரு மாணவிகள் நீங்க நினைக்கிறீங்க ஒரு வாய்ப்பு கொடுப்போம் இன்னைக்கு ஓட்டு போட போறாங்க. அவங்க எல்லாம் இந்த கவர்ச்சியினுடைய பயப்பட்டவர்கள். அந்த கவர்ச்சி பயப்பட்டவர்களை கேட்டுக்கங்க. ஒவ்வொரு டிவிக்கே கூட்டம் கூடும்போதும் பல பெண்கள் மாணவர்கள் கொடுக்கப்படுகிறார். நாங்க கண்கூடா பார்த்தோம். குடிச்சு விட்டு கஞ்சா போதையை போட்டுட்டு பொம்பளை பிள்ளைங்க அந்த சொல்ல முடியாத அவளை நிலைக்கு அந்த தொண்டர்கள் கண்டுகிறார். இதுதான் லட்சணமா? அது போல விஷயம் ஊருடைய அந்த வாட்டு இந்த வாட்டு ஒரு வாட்டும் கிடையாது. எல்லா விஜய்க்கு வாட்டு குறையாதுமா. 6வது படிக்கிற பையன் 7வது படிக்கிறது. விஜய் யாருக்குமா 6வது படிக்கிற பையன் 7வது படிக்கிற பையனுக்கு இன்னும் சொல்ல போறேன். விஜய் வீட்டுக்கு கிடையாது. விஜய் வீட்டு மட்டும் பையன் சொல்றான் அந்த விஜயுடைய கூட நான் போட்டுக்கிறேன். நான் வந்து விரும்பல. மனைவி சொல்றாங்க என்ன ஒரு சைக்கோ நல்லா சிந்திக்க வேண்டும் சொல்றது. அதெல்லாம் எலெக்ஷன்ல இருக்கிறோம். நமக்கு அருமையான ஒரு திராவிட மாடல் விரைவாக எல்லாருக்கும் எல்லாம் இதுல எந்த ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் எந்த பாகுபாடும் கிடையாது. அனைத்து மக்களும் தமிழ்நாட்டுடைய அனைத்து உரிமைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை தனது அதனால்தான் எங்களுடைய பேராசிரியர் இந்த குழுக்களில் இருக்கிறார். எங்களுக்கு இந்த குழுக்களை சர்வே என்று அவர் வழிகாட்டி கொடுத்திருக்கிறார். இன்னும் பேராசிரியரால் மெச்சப்பட்ட இன்னும் தவிரவரால் மெச்சப்பட்ட ஒரு தலைவராக எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹர்லால் இருக்கிறார். அப்படிப்பட்ட பண்பாளர் அனைத்து மக்களிடம் இன்முகத்தோடு பழகக்கூடியவர். கலைமொழியான கலைஞருக்கு சொந்தக்காரர். ஏழை பணியாளர் கிட்டத்தட்ட 2 சட்டமன்ற தொகுதிகளில மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற நம்பிக்கை நட்சத்திரம். முதலிலே ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி மீனவ சமுதாயத்தினுடைய நம்பிக்கையை பெற்றவர்கள். அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக சட்டமன்றத்திலே குரலைப்பு. அடுத்ததாக பாபநாசம் சட்டமன்ற தொகுதியிலே நீங்கள் பாருங்க சொல்லுது ஜவாஹர்லால் என்னத்தை கிழிச்சாரு பேசப்பாரு. நம்ம சமுதாய பிள்ளைங்க எங்க போய் நின்றுகிட்டு எப்படி ஒரு மனிதர்களிடத்துல ஒரு சபையில ஒரு பொதுத்தளத்துல எப்படி பேச வேண்டும் என்ற அந்த நபிகளால் அத்தனை விஷயங்களும் இன்றைக்கு சொல்லுவாங்க. சேராத செருப்படி வாங்காத சொல்லுவாங்க. இன்றைக்கு அப்படித்தான் நம்முடைய சில சக்திகள் சேரக்கூடாத இடத்தில் இருக்கிறார். அதற்காக நான் என்ன செய்யறோம் வருத்தப்படுகிறோம். அவருடைய மாற்றத்தில் நான் எதிர்பார்த்து இருக்கிறோம். ஏன் சொன்னா அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஜவாஹர்லால் அவர்களுக்கும் அந்த புள்ளிக்கும் ஓட்டு பண்ணி எவ்வளவு தற்கொலைய ஏன்னா ஓட்டு பண்ணிய வச்சா உங்களுக்கு வந்து எவ்வளவு எடுத்து தருவாங்க. ஓட்டு பண்ணி கிடைச்சா நான் என்ன சொல்றேன் எங்களுடைய பேராசிரியருடைய ஒழுக்க வாழ்வுக்கும் உங்களுடைய சீமானுடைய ஒழுக்க வாழ்வுக்கும் ஒரு பாட்டியை வச்சு பாருங்க. பாட்டி போட்டு பேராசிரியர் தங்களுடைய 60 ஆண்டு சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு சமூக தலைவராக அனைத்து மதங்களுக்குமாக பாடுபடக்கூடியவராக சமூக தளத்திலும் அரசியல் தளத்திலும் சாதிக்க முடியாத தலைவர் அவர்கள் அவருடைய திட்டத்தை உங்க கற்பழிப்பு சீமான் ஒரு பக்கம் உங்க கற்பழிப்பு சீமான் அவருடைய தந்தைகளுடைய ஒரு யார் மட்டும்தான் என்ன பேசுறீங்க? 2 முறை சட்டமன்றத்திலே நின்று பாபநாசம் மக்களுடைய மனங்களை வென்றது. ராமநாதபுரம் சட்டமன்றத்திலே மனங்களை வென்ற பேராசிரியர் ஜவாஹர்லால் அவர்கள் இன்றைக்கு முதல்வரால் மெச்சப்பட்டு இதோ இந்த நாகை தொகுதியை பேராசிரியரை நீங்க போங்க, நீங்க கலந்துட்டு போங்க. நாகை ஒரு நல்ல ஒரு நிலையை தலை தூக்கி நிற்க போகிறது. நாகை மாவட்டம் குறிப்பாக பின்னராகும் இருக்கக்கூடிய கலைகளை
இருக்கிறவங்க இந்த பக்கம் வந்திருக்கிறவங்க எல்லாம் சிந்திச்சு பாருங்க. ஒரு பக்கம் நம்ம எல்லாம் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நம்ம எல்லாம் என்ன செய்யாங்க, உனக்கு குடியுரிமை கிடையாதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு ஆள் கையெழுத்து போட்டு வந்தாரு. இன்னைக்கு அவரு யார அப்பா கூப்பிடுறாரு, எடப்பாடிக்கு அவங்க கட்சிக்கு 2 அப்பா. ஒண்ணு நெதன்யாகு இஸ்ரேலுடைய கொடுக்காத நெதன்யாகு, இன்னொரு மோடி அவங்களுக்கு 2 அப்பா உள்ள ஒரு கட்சி எப்படி இருக்கும் யோசிச்சு அவங்க சொல்ல வரலாம். நான் ஒன்றும் சொல்லலை, நான் சொல்லவில்லை, ராஜேந்திர பாலாஜி சொல்லி நான் சொல்லுகிறேன். மோடி எழுதுகிறாரு இந்த யாரும் இந்த ஈழத்தன்மை கேட்குமா? அப்ப தன்னுடைய அந்த பதவி சுமத்துக்காக அந்த எந்த ஆட்சி சொல்றேன் இப்ப சொல்ற நல்ல பதிவு பண்ணிக்கோங்க. எதிர்கட்சியாக கூட நாங்கள் அண்ணா திராவிடத்தை ஏற்போம், ஆனால் பாஜகவை நாங்கள் ஏற்க மாட்டோம். எதிர்கட்சியாரு திராவிட கட்சிகள் வேணா அண்ணாவின் முன்னேற்ற கழகம் அண்ணா கொண்டு வந்திருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்திலே நிறுவனர் அண்ணா இருந்து வந்தவர் தான் எம்ஜிஆர் குறிப்பிட்டு என்ன சொன்னாரு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார். நான் இந்த தமிழ்நாடு அடிப்படையிலே திராவிட சித்தாந்தத்தால் கட்டமைக்கப்பட்டது. அப்ப தமிழகத்தில் இத்தனை ஆண்டுகள் நம்மால் சாதிக்க முடியவில்லை என்று சொல்லி இந்த அறிக்கை எடப்பாடி பழனிசாமியை அந்த அம்மா என்ன சொல்றாங்க, ஜெயலலிதா இருந்தாங்களே அவங்க என்ன சொன்னாங்க, இரும்பு பெண் என்று சொன்னாங்க. குஜராத் ரோடியா இந்த வேலையா என்று கேட்டவர்கள் இன்றைக்கு அவர்களெல்லாம் விட்ட அந்த கொள்கையை கொண்டு போய் இன்றைக்கு அதிமுக என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, அது அமித்ஷா முன்னேற்ற கழகமாக மாற்றிவிட்டார்கள். சொல்கிறார்கள் தொகுதி மறுவரையில தொகுதி மறுவரையில தென்னாடுடைய இந்த அவ்வளவு உறுதியை பறிக்க போறாங்க. ஒரு கருத்து அமித்ஷா கேட்கிறேன். இதே மாதிரி சொல்றாங்க குடியுரிமை திருத்த சட்டம் அமர்ந்து கொண்டு இருக்காங்க. அதுக்கு கையெழுத்து போட்டு இந்த அறிவை அதிமுக பிஜேபியுடைய முகத்தை கொண்டு வரக்கூடிய அதிமுகவை இந்த தேர்தலிலே அடுத்து சங்கீத் பாவனைக்காக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சீமான் தேர்தல் ரொம்ப நெருக்கம். பாஜகவுடைய மிகப்பெரிய நிர்வாகி, தமிழக நிர்வாகி, யார் ஆட்சி சொல்லக்கூடிய அளவிற்கு நிர்வாகி யாரு, குருமூர்த்தி. பாஜகவினுடைய குருமூர்த்தியோடு அடிக்கடி பூஜை செய்யக்கூடிய சங்கீத் பாடக்காக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் அழைத்து வைக்கப்பட வேண்டும் என்று அதே போல இந்த விஜய் மரண வண்டியை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய இந்த விஜய் நிச்சயமாக இந்த சீரன் கனவு என்னைக்குமே என்ன செய்யாது நிற்காது. பாப்போம் சினிமால ஒரு பாட்டு போடுவாங்க, அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டப்படுவாரு. பாட்டோட காலையில நடுத்தரமா இருப்பாரு. அந்த பாட்டோட குடியில பாத்தீங்கன்னா பெரிய மனிதன் ஆய்வாரு. 5 நிமிஷம் பாட்டு காட்டி முடிச்சுவோம். ஆனால் அதுவும் இந்த தமிழக அரசியல் வந்தா நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழக அரசியலிலே 5 முறை இந்த நாட்டினுடைய முதல்வராக இருந்தவர் யார்? முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 5 முறை இந்த நாட்டினுடைய முதல்வராக இருந்து இந்த நாட்டை ஒரு திராவிட சித்தாந்தத்திற்கு இன மத மொழி என்ற பிரிவில் இல்லாமல் அனைத்து மக்களுக்குமான பல உரிமைகள் பல இடஒதுக்கீடுகளை கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இன்றைக்கு குடிக்கு பெறுவது உண்மையாகுமா என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த திராவிட சித்தாந்தம் தான் இந்த 2.0 இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழகத்தை அழகிய முறையில் அவர் எதிர்க்கிறார்கள் வலியுறுத்தினார். இன்னும் சொல்ல போனா இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய வட்டம் கிட்டத்தட்ட 12 வருடமாக நான் சொல்ற கேட்டுக்கொண்டு சொல்லுவீங்க. முதல் உட்கார்ந்து ஆட்சி கட்டிக்கிட்ட மோடி என்ன சொன்னாரு, தர்மாட்சி தாய்மொழி திரும்ப அப்படின்னாரு, போராடணும். 2வது மாட்டிறைச்சி தடை சொன்னாரு, போராடணும். 3வது இல்லாத வந்து அந்த தினாரு இந்த தினாரு யாழ்ச்சி நாடினாரு, போராடணும். 4 சரியத்திலே கையை வைத்தாரு உத்தரவாதப்படை மக்கள், இது போல இங்கு போராடணும். அடுத்து ஹிஜாப் தடை சகோதர கொண்டாடிகள் கொண்டு வந்தாங்க, போராடணும். அடுத்து வாக்கு திருத்த சட்டம் என்ற பெயரில் திருத்த சட்டம் என்னாச்சு சொல்ற குடிவரிக்கக்கூடிய சட்டங்களை போட்டு தொடர்ச்சியாக இஸ்லாமிய சமூகத்தை நிற்க வைக்கிறது. இதுக்கெல்லாம் இந்த அறிவை அதிமுகவோ இந்த விஜயோ இந்த தீர்மானோ எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. ஆனால் நடத்தப்பட்ட இஸ்லாமிய சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக
செய்தவர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள். ஏற்கனவே பொம்பளை பிள்ளைங்க எங்கேயும் படிக்கல, கிட்டத்தட்ட ஒரு 5 தலைமுறை படிக்காம போறாங்க. இப்பதான் கொஞ்சம் படிக்க வராங்க. இஸ்லாமிய பெண்கள் உயர்கல்விக்கு வராங்களா என்று சொல்லி என்ன சொல்லுங்க தெரியுமா? நீங்க ஹிஜாப் போட்டா பள்ளிக்கூடத்து வரக்கூடாது, கல்வி போறது. என்ன செய்வோம்? ஹிஜாப் தான் முக்கியம். நடிகை திரிசா மாதிரி அலங்காரம் மாதிரி இல்ல, நம்ம இஸ்லாமிய பெண்கள் மறுமைக்காக வாழக்கூடியவர்கள், இதுதான் முக்கியம். நிறைய பேர் இந்த 10th பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் போனாங்க. தமிழக அரசு அந்த இடத்துக்கு அரசு கட்டிகளை உட்கார்ந்து சொன்னது, இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள், அத்தனை பள்ளிகளுக்கும் தமிழக அரசு மரியாதைக்குரிய சாதனைகளும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஆசிரியர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சுற்றறிக்கையாளர்கள் இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த பள்ளிக்கூடத்திலும் ஹிஜாப் அணியாதீர்கள் என்று தடையை சொல்லக்கூடாது. எங்களுடைய இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் தான் வருவார்கள். யாராவது தடுப்பீங்க நிப்பாடுங்க சொன்னா அந்த பள்ளிக்கூடத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி நம்ம இந்த ஹிஜாப் உடல் உரிமை, உடை உரிமை, மத வழிபாட்டு உரிமை, மத தளங்கள் பாதுகாப்பு என்று அத்தனை விஷயத்துக்கும் நம்மளோட அவரும் போராடினாரு. அவங்க கொண்டு வந்த போது இஸ்லாமியர்களுடைய உரிமை இதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்திலே இந்த சமூகத்துடைய சத்துக்களுக்காக வழக்கு போட்டவர் இந்த திராவிட மாடல். மறுக்க முடியுமா சகோதரே? அதே போல சொன்னீங்க ஒரு மதத்தோரம் ஏற்கனவே பாபர் கட்சி இடிப்பு எவ்வளவு பெரிய சேட்டத்தை இஸ்லாம் சொல்வார். எத்தனை உயிர்களை பறிகொடுத்தது. அதே போன்ற ஒரு நிகழ்வை மதுரையிலே உருவாக்க துடித்தார்கள். அப்பொழுது பாருங்க, நாங்க எல்லாத்துக்குமான ஆட்சியை கைவிட்டிருக்கிறோம். நீங்க எங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்கீங்க. உங்களுடைய அரசியல் உரிமை, மதம் சார்ந்த அத்தனை உரிமைகள், உங்களுடைய மத வழிபாட்டுத்தலம் பாதுகாக்கப்படும் என்று சொல்லி களத்தில் நின்று அங்கே நமக்கு எதிராக மத்திய அரசோடு உச்ச நீதிமன்றத்தோடு அவர்கள் என்ன செய்வார்கள்? போர் செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் நின்று நமக்காக நின்று இன்றைக்கு அந்த ஒரு தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளி அந்த சுவாமிகளுடைய தீர்ப்பு இன்றைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தமிழக அரசு இஸ்லாமியர்களுடைய பக்கம் இருக்கிறது. எதற்குதான் இனி வரக்கூடிய காலகட்டத்திலும் இந்த விஜய் போன்ற கவர்ச்சி அரசியல் அல்லது நாங்கள் அவருக்கு தெரியுமா அண்டையினோ நாங்கள் இலங்கை தமிழர்களுக்காக பாடுகிறோம் என்று பாடுபட்ட ஒரே கதை ஆமக்கரை சாப்பிட்டோம், அந்த கரை சாப்பிட்டோம், பெரியாரை பேசிக்கொண்டு அரசியல் கட்சியை தொடங்கிவிட்டு இன்றைக்கு பெரியார் வேண்டாதவர் இன்றைக்கு சொல்லுகிறார் பெரியார் என்ன செய்வார் என்று கேட்கக்கூடிய இந்த சீமான் நிச்சயமாக இந்த மண் பெரியாரால் பக்கப்படுத்தப்பட்டது. யாரும் எந்த மதத்தை பின்பற்றலாம், நம்பலாம். அவர்கள் சொல்ல ஒரு சகோதரி பேசுறாங்க, எப்படி நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட இஸ்லாமியர்கள் இது வச்சிருக்காங்க, உறவு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. பெரியாரை பற்றி தம்பி கட்சி நடத்துறாங்க, அவர் இறைக்காரர், இவர்கள் ஓரிரை கூறிய அணுகக்கூடியவர் ஏற்றுக்குவாங்க. நான் என்ன சொன்னேன், பெரியார் கடவுள் சொன்னாரு, கடவுள் இல்லை என்று சொல்லுவது அவருடைய சொந்த கருத்து, அவருடைய சொந்த கருத்து. இதே பெரியார் சொல்லுங்க அல்லாஹ் குர்ஆனை சொல்லுகிறார். இந்த குர்ஆன் குர்ஆனிற்கு கோரிக்கிறது. அல்லாஹ் திருமறை சொல்றார், ஃபமன்ஷா ஃபஜுமின் ஃபமன்ஷா யக்ஃபுர். இதில் யார் நம்பிக்கை கொள்கிறாரோ நம்பிக்கை கொள்ளுங்கள், யார் நிராகரிக்கிறாரோ நிராகரித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கேட்கிறார். அப்ப ஏற்றுக்கொள்ளவும் தவிர்ப்பதும் தனிமனிதனுடைய சுதந்திரமாக இருக்கிறது. அப்ப நம்ம இன்னைக்கு பெரியாருடைய கொள்கையை பேசுறோம்னா கடவுள் மறுபடியை பேசவில்லை. சாதிய வேறுபாடுகளால், மத வேறுபாடுகளால், மொழி வேறுபாடுகளால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த 5 வருடாந்திரமா கொள்கைக்கு பாருங்க. தகையிலிருந்து பிறந்தவன், நெஞ்சிலிருந்து பிறந்தவன், தலையிலிருந்து பிறந்தவன், காலிலிருந்து பிறந்தவன், காவலன், கைசியன், சூசியன், பஞ்சவன் என்று ஒரு மக்களை பிரித்து காலமெல்லாம் அவர்களை அடிமையாக்குங்க. இதற்குத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இதைத்தான் இன்னைக்கு மாற்றம் சொல்லுகிறது. உங்களை ஒரு ஆள் ஒரு கொள்கையை தான் படிச்சோம் எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப இந்த கொள்கையை ஒத்து போறதை தவிர நாங்க பெரியார ஏற்றுக்கிட்டோம், கடவுள் மரங்களை கைகோர்த்தோடு இன்றைக்கு ஒரு சவால் முடிவு அதுக்கு பதில் சொல்லு. அப்ப என்னுடைய பேராசிரியர் அவர் நல்ல தொலைநோக்கு சிந்தனை
காமராஜர் சட்டமன்ற தொகுதியில அந்த முருகன் கோயிலுக்கு மேல ஏறிதான் போய் பார்க்கணும். இந்த கோயிலுக்கு எம்எல்ஏ இருக்கு. அப்ப அவங்க சொன்னாங்க, நிச்சயமாக சட்டமன்றத்திலே இது குறித்த விஷயத்தை முதலமைச்சர் எடுத்து சொல்லி இதற்கு காமராஜன் இந்த கோயிலிலே லிப்ட் வசதியை ஏற்படுத்தி கொடுத்தவர் ஆசிரியர் ஜவாஹிலால். ஒரு மனசுக்கான தலைவர், சமத்துவத்தின் தலைவர், சமூகத்தின் தோழன் பேராசிரியர் ஜவாஹிலால் சுட்டிக்காட்டியிருக்கு. இந்த திராவிட மாடல் அரசு சுட்டிக்காட்டியிருக்கு. எங்களுடைய பேராசிரியர் செயல்பாட்டினார்கள் பொதுச் செயலாளர் அப்படி மனப்பாறையினுடைய மனங்கள் என்ற ஒரு நாங்கள் செய்து காட்டினோம். இன்றைக்கு நாங்கள் உறுதியோடு கேட்கிறோம், வாய்ப்பு கொடுங்க. நிச்சயமாக இந்த நாளை பகுதியுடைய அத்தனை பிரச்சனைகள், நாகரிகளுடைய அத்தனை பிரச்சனைகளும் இன்ஷா அல்லாஹ் தீர்க்கப்படும். எனவே வெற்றி சின்னமான வெற்றி சின்னமான திராவிட மாடல் அரசு 2.4 இந்த வருகின்ற எலெக்ஷனில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உதயசூரியன் சின்னத்திலே உங்களுடைய ஓட்டுக்களை பதிய செய்கிறேன். உங்களுடைய ஒரு பாட்டு போட்டிருக்காங்க, என்ன சொல்றாங்க, நம்முடைய தளபதி ஒரு இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் நாளே வார்த்தையை சொல்லிட்டார். பெரும் பெரும் பருந்து வரும் வரும் ஒளிந்து நடிப்பினை புரிந்து விளக்கமாக சொல்லுங்க என்று சொன்னார். பெரும் பெரும் பருந்துகள் சிலக்கட்சி பருந்துகள், சங்கி கூட்டங்கள், பிஜேபி கூட்டங்கள் என்ன செய்யணும், ஒழிச்சு ஒழிச்சு என்டிக்கு முகமுடிய போட்டு, டிவிக்கு முகமுடிய போட்டு, ஏடிஎம்க்கு முகமுடிய போட்டு உங்ககிட்ட வரும். நடிப்பினை புரிந்து நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாம் ஒரு நடிப்பை, ஒரே நாடு, ஒரே தேர்தல், இந்த மக்களை ஒரு இந்து ராஷ்டிரத்திலே ஒரே நாடு, ஒரே நம்பிக்கை என்று கட்டமைக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி. எனவே அப்படித்தான் நாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு விரலால் இதனை வெற்றி எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் வெற்றி எடுப்பீர்களா? உங்களுடைய சின்னம் என்ன? உங்களுடைய சின்னம் என்ன? உயர்களின் சின்னம் திராவிட மாடலின் சின்னம். 1000 கைகள் மறைத்தாலும் ஆதரவை மறைக்க முடியாது. எனவே வெற்றி வேட்பாளர் சமத்துவ தலைவர் பேராசிரியர் சாஹிப் அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்திலே வாக்களித்து